காப்புறுதி கட்டண உயர்வு முறையான காரணங்கள் இல்லாவிடில் செயல்படுத்தப்படக்கூடாது. பிரதமர் வலியுறுத்தல். முத்தியாரா இலகு ரயில் தடம் மீதான மக்கள் குரலுக்கு செவி சாய்க்கிறது அரசு. மாற்று முன்னெடுப்பு ஆய்வு. பாஸ் செயலி QR பயன்பாடு ஆசியான் நாடுகளின் சுற்றுப்பயணிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். வணக்கம். சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள். உங்களுக்காக உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. முறையான காரணங்களின்றி மருத்துவ காப்புறுதி கட்டணம் உயர்த்தப்படக்கூடாது. சுகாதார காப்புறுதி விகித உயர்வு ஏற்புடையதாகவும் மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாதிருப்பதும் உறுதி செய்யப்படும் என பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இன்னமும் அது தொடர்பில் பேங்க் நெகாரா உடனான பேச்சுகள் நடைபெற்று வருகின்றன. முன்னதாக காப்புறுதி தக்கஃபுல் நிறுவனங்கள் சந்தா விகிதத்தை உயர்த்த அனுமதி கோரியிருக்கும் நிலையில் குறைந்தது 3 ஆண்டுகளுக்கு அதனை கட்டம் கட்டமாக உயர்த்த பேங்க் நெகாரா அறிவுறுத்தியுள்ளது. சந்தாதாரர்களுக்கு சுமை ஏற்படுத்தாதிருக்கவும் மருத்துவ சுகாதார காப்புறுதி திட்டத்தில் மக்கள் தொடர்ந்து இணைய ஊக்குவிக்கவும் அது அவசியம் என டத்து ஸ்ரீ அன்வார் விளக்கினார். நாட்டில் மருத்துவ சிகிச்சை சேவை செலவுகள் அதிகரித்திருப்பதால் காப்பீட்டு சந்தா உயர்த்தப்பட வேண்டும் என காப்புறுதி நிறுவனங்கள் கூறினாலும் அது ஏற்புடைய வகையில் இருப்பது உறுதி செய்யப்படும் என பிரதமர் குறிப்பிட்டார். பண்டாபர்டா KPJ தனியார் மருத்துவமனையின் புதிய கட்டட திறப்பு விழாவை அதிகாரப்படியாக தொடங்கி வைத்து டத்து ஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்களின் சமூக பொருளாதாரத்தையும் வலுப்பெறச் செய்ய எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள மடானி அரசு கடப்பாடு தெரிவித்தது. அதேவேளையில் இவ்வாண்டு ஆசியான் தலைவர் எனும் பொறுப்பையும் நாடு சிறந்த முறையில் நிறைவேற்றும் என பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களுடன் வட்டார நாடுகளின் வளப்பத்துக்காகவும் முனைப்புகள் மேற்கொள்ளப்படும். இவ்வாறு 3 நாடுகளின் தலைவர்கள் மலேசியாவுக்கு வருகையளித்து இருந்தது பல ஒத்துழைப்புகளை ஏற்படுத்தியிருப்பது குறித்து பிரதமர் மனநிறைவு தெரிவித்தார். சிங்கை பிரதமர் லாரன்ஸ் வோங், இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ, ஜப்பானிய பிரதமர் ஷிகேரு இஷிபா ஆகியோர் நாட்டுக்கு வருகையளித்ததாக டத்து ஸ்ரீ அன்வார் தமது ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டார். அந்த நாடுகளுடன் இருவழி உறவை வலுப்படுத்தும் அதே வேளையில் நாட்டுக்கும் மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய புதிய ஒத்துழைப்புகளை ஏற்படுத்தும் நோக்கத்தை அந்த 3 தலைவர்களுடனான சந்திப்பு கொண்டிருந்ததாக டத்து ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். பினாங்கு அனைத்துலக வானூர்தி நிலையத்தை விரிவுபடுத்தும் திட்டம் துரிதப்படுத்தப்பட வேண்டும். சுற்றுலா மற்றும் தொழில் துறைகள் வளர்ச்சியால் அந்த மாநிலத்தில் போக்குவரத்து தேவைகள் அதிகரித்து வருகின்றன. அதனை முன்னிட்டு விமான நிலையம் விரிவுபடுத்தப்படுவதாக டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். பினாங்கில் முதலீடுகளும் அதிகரிக்கின்றன. பினாங்கு தீவிலிருந்து சிபராங்பராய் வரைக்குமான போக்குவரத்துகளை அதிகரிக்க விமான நிலைய விரிவாக்கம் துணை புரியும் என டத்து ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். மடானி அரசின் அரசியல் நிலைத்தன்மை பினாங்கில் முதலீடுகளும் தொழில்துறைகள் வளர்ச்சிக்கான வகை செய்தது என்றார் அவர். முன்னதாக பினாங்கு முத்தியாரா LRT இலகு ரயில் தட அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு டத்து ஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அந்த திட்டத்தை மாநில அரசிடமிருந்து மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக பெற்றது. மற்றொரு நிலவரத்தில் பினாங்கில் நிர்மாணிக்கப்படும் முத்தியாரா இலகு ரயில் தடத்தின் ஒரு பகுதி சுங்காய் நிபோங் விழா தளத்தில் அமைந்துள்ளது. அது குறித்து மக்கள் கலக்கம் தெரிவித்துள்ளதால் கூட்டரசு அரசாங்கம் அந்த விவகாரத்தில் கவனம் செலுத்தும் என பிரதமர் உறுதியளித்தார். LRT முத்தியாரா இலகு ரயில் சேவைக்கான மேம்பாட்டு திட்டம் சுங்காய் நிபோங் விழா தளத்தை உட்படுத்தியிருக்கிறது. அந்த தளத்தை முழுமையாக ரயில் தடம் அமைக்க பயன்படுத்தாமல் தொடர்புடைய பகுதியை மட்டும் அதற்கு பயன்படுத்துவது தொடர்பில் கலந்தாலோசிக்கப்படுகிறது. பழங்கால பொருள்களையும் இடங்களையும் பாதுகாப்பதில் பினாங்கு மக்கள் அதிக அக்கறையுடையவர்கள். ஆனால் LRT தடம் அமைக்கப்பட அந்த விழா தளத்தை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் அரசு உள்ளதை டத்து ஸ்ரீ அன்வார்
சுட்டினார். சிறிய மாற்றங்கள் பெரும் மேம்பாட்டுக்கு வித்திடும் என்றார் அவர். அதிகமானோர் அந்த விவகாரம் தொடர்பில் குரல் எழுப்பி வருவதால் விரைவில் மாநில முதலமைச்சருடன் பேச்சுகள் நடைபெற உள்ளதாக பிரதமர் கோடிக்காட்டினார். இதற்கிடையில் முத்தியாரா இலகு ரயில் நிர்மாணிப்பு திட்டம் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் நடைபெறுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். நிதி கசிவுகள் போன்ற சிக்கல் எதுவுமின்றி அந்த திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக அந்த திட்டம் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கவில்லை என டத்துஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். பினாங்கு LRT திட்டம் நிறைவு பெறும் வரையில் MRT கார்ப் நிறுவனம் சிறந்த முறையில் கடமையாற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பொது அமைதி காக்கப்படுவதுடன் குடியிருப்பு பகுதிகளும் பொது வசதிகளும் பாதுகாக்கப்படுவது அவசியம் என்றார் அவர். முத்தியாரா இலகு ரயில் திட்டம் 2031 செயல்பட தொடங்கும். 29.5 கிலோமீட்டர் தூரத்தை உள்ளடக்கிய அது முக்கிய பகுதிகளை உட்படுத்திய 21 நிலையங்களை கொண்டிருக்கும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோப் தெரிவித்தார். அமைச்சரவையிடமிருந்து ஒப்புதல் கிட்டிய பின்னர் முத்தியாரா இலகு ரயில் திட்டம் பினாங்கு மாநில அரசிடமிருந்து நடுவண் அரசு பெற்றது. அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட திட்டமாக அஃது அமைகிறது. அந்த திட்டம் தீர ஆராயப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பினாங்கின் அனைத்து பகுதிகளையும் உட்படுத்தும் வகையில் அது அமைவதை உறுதி செய்ய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. பொருளாதார பண்பாட்டு முதன்மை தளங்களை இணைக்க முத்தியாரா இலகு ரயில் திட்டம் வகை செய்யும் என ஆந்தனி லோ கூறினார். வெள்ள நிலவரம். ஜொஹூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கிறது. அதேவேளை பேராக்கில் புதிதாக எவரும் பாதிக்கப்படவில்லை. ஜொஹூரில் இன்று காலை வெள்ள பாதிப்புக்கு இலக்கானோரின் எண்ணிக்கை 1156 இருந்த நிலையில் சற்று முன் அது 1291 அதிகரித்ததாக புள்ளி விவர தரவுகள் காட்டுகின்றன. 396 குடும்பங்களைச் சேர்ந்த அவர்கள் அனைவரும் 4 மாவட்டங்களில் செயல்படும் வெள்ள துயர் துடைப்பு மையங்களுக்கு மாற்றப்பட்டனர். ஜொஹூரின் 10 மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க மேகமூட்டமும் கனமழையும் காரணமாக அமைந்திருப்பதை மாநில பேரிடர் நிர்வாக செயற்குழு தலைவர் தான்ஸ்ரீ டாக்டர் அஸ்மி ரோஹானி சுட்டிக்காட்டினார். மிக அதிகமாக கொத்தத்திங்கியில் 346 குடும்பங்களைச் சேர்ந்த 1088 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் 13 உதவி மையங்களில் அடைக்கலம் நாடியுள்ளனர். அதனையடுத்து பொந்தியானிலும் க்ளூவாங்கிலும் வெள்ள பேரிடருக்கு ஆளானோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனிடையே பேராக்கில் வெள்ள பாதிப்புக்கு புதிதாக எவரும் இலக்காகவில்லை. நேற்று உள்ள அதே எண்ணிக்கை இன்றும் நீடிப்பதாக மாநில மாவட்ட பேரிடர் நிர்வாக செயற்குழு செயலகம் தெரிவித்தது. இதுவரை மஞ்சோங்கில் 7 குடும்பங்களைச் சேர்ந்த 27 பேர் வெள்ள உதவி மையங்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர். இன்று இரவு பேரா தெங்கா, ஹிலிர் பேரா, பகண்டாத்தோ, மஞ்சோங், கிந்தா, கொலகாங்சா, கம்பா ஆகிய மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய அடைமழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வு துறை கணித்துள்ளது. மை பார்டர் பாஸ் செயலியின் QR விரைவு குறி பயன்பாடு ஆசியான் நாட்டு சுற்றுப்பயணிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். இவ்வாண்டு ஆசியான் கூட்டமைப்பிற்கு மலேசியா தலைமையேற்கவிருப்பதை அடுத்து நாட்டின் முதன்மை நுழைவாயில்கள் நெரிசலின்றி இருப்பதை உறுதிப்படுத்துவது அதன் கடமை என உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியான் இஸ்மாயில் விளக்கினார். ஆசியான் கூட்டமைப்பிற்கு தலைமை ஏற்பதால் மூத்த அதிகாரிகள், அரச தந்திர அதிகாரிகள், அமைச்சர்கள் ஆகியோரை உட்படுத்தி மலேசியா ஏறத்தாழ 400 கூட்டங்களை இவ்வாண்டு ஏற்று நடத்தவுள்ளது. அதனால் நாட்டின் நுழைவாயில்கள் நெரிசலின்றி இருப்பதை எந்நேரமும் உறுதிப்படுத்தும்படி மலேசிய குடிநுழைவு துறையை பிரதமர் பணித்துள்ளதாக டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியான் கூறினார். மை பார்டர் பாஸ் QR குறியீட்டு முறை பயன்பாடு தானியங்கி கதவுகளின் வாயிலாக இப்போது மலேசியர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. ஆனால் அடுத்த ஆண்டு அது ஆசியான் நாட்டு சுற்றுப்பயணிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். நாட்டிற்குள் நுழையும் போது அயலக சுற்றுப்பயணிகள் குடிநுழைவு துறை அதிகாரிகளிடமிருந்து முத்திரையை பெற்றுக்கொண்டு வழக்கமான நடைமுறையின் வாயிலாக நாட்டிற்குள் நுழைவர். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் மை பார்டர் பாஸின் QR கதவையும் ஸ்மார்ட் கியூ தொழில்நுட்ப முறையின் செயல்பாட்டையும் பார்வையிட்ட பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார்.
இவ்வேளையில் இவ்வாண்டு தொடங்கியது முதல் இதுவரை 4 லட்சம் மலேசியர்கள் மை பார்டர் பாஸ் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளனர். நாட்டின் எல்லையில் QR குறியீட்டு முறை பயன்பாட்டை எளிதாக்கும் பொருட்டு அவர்கள் அனைவரும் அந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். மை பார்டர் பாஸ் செயலியை பதிவிறக்கம் செய்ததும் நாட்டின் எல்லையை கடப்பதற்கான பார்கோட் அடையாள குறியீடு அந்த செயலியில் வழங்கப்படும். அது குடிநுழைவு முகப்புகளை கடக்க ஏதுவாக 1 நிமிடத்திற்கு மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும். ஆனால் இந்த புதிய தானியங்கி QR விரைவு துலங்கி குறி வாயிலாக 5 முதல் 7 வினாடிகளுக்குள் கடந்துவிடலாம் என டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியான் குறிப்பிட்டார். அந்த முறையின் மூலம் இனி குடிநுழைவுத்துறை அதிகாரிகளிடமிருந்து கடப்பிதழில் முத்திரை வாங்க வேண்டிய அவசியமில்லை. பயணிகள் குறித்த எல்லா விவரங்களும் மை பார்டர் பாஸ் செயலியில் இனி இயல்பாகவே பதிவு செய்யப்படும். அது நாட்டின் எல்லைகளில் நெரிசலை குறைக்க உதவும் அதேவேளை பாதுகாப்பிற்கும் பங்கம் விளைவிக்காத வகையில் மேற்கொள்ளப்படும். இதுவரை கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையங்களான KLIA 1 QR குறியீடு பொருத்தப்பட்ட 40 தானியங்கி கதவுகளும் KLIA 2 20 கதவுகளும் இயங்கி வருகின்றன. பண்பாடும் சமயமும் இனத்தின் இரு கண்கள். அவற்றை பேணி காத்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லும் கடப்பாடு அனைவருக்கும் உண்டு. அத்தகைய மாபெரும் முனைப்பில் ஈடுபட்டிருக்கிறது மலேசிய இந்து ஆலயங்கள் இந்து அமைப்புகள் மன்றம் மஹிமா. மலேசியாவில் தமிழ் மொழியும் இந்து சமயமும் காக்கப்பட வேண்டும். அதனை முன்னிறுத்தி தேவாரம், சமயம், பரதநாட்டியம், தவில், நாதஸ்வர வகுப்புகள் அதிகாரப்படியாக இன்று தொடங்கப்பட்டன. இந்த வகுப்புகள் அனைத்தும் விரைவில் பத்துமலையில் புதியதாக திறக்கப்படும் இந்தியர் கலாச்சார மையத்தில் நடைபெறவுள்ளன. இதன் மூலம் நமது சமயம், கலை, பாரம்பரியத்தை பாதுகாக்க இயலும். 2025 தேவார வகுப்பு ஆரம்பிக்கிற முன்னால ஏன் இனிமே ஒரு சமய வகுப்பையும் நம்ம சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் தான் இதை கொண்டு வந்திருக்கோம். இந்த 3 மாதத்தில் கற்றுக்க முடியுமா? தவல், நாதஸ்வரம், பாரதம் இது எல்லாத்தையும் 3 மாத கட்டத்தில் நீங்கள் கற்றுக்க முடியுமா சொல்லி நினைப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தால் தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்க போக முடிய ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த கிக் ஆஃப். இந்த வகுப்புகள் அடுத்த 3 மாதங்கள் தொடர்ந்து நடைபெறும். அதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நற்சான்றிதழும் வழங்கப்படும். வயதுக்கு எல்லை இல்லை, அதே மாதிரி எத்தனை எண்ணிக்கை வரீங்களோ அதுக்கு என்ன இல்லை. ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு திட்டமாக கொண்டு வந்தோம். எப்படியா 3 மாத திட்டத்தில் அதில் பார்த்தீங்கன்னா 12 வாரம் வகுப்பு இருக்கும். அந்த 12 வாரம் வகுப்பில் யார் அதை முழுமையாக அதை கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணுவாங்க. அதனால் அது என்ன காரணம் செய்யுமா, சில பேர் வருவாங்க 2 நாள் கழித்து 3 நாள் வர மாட்டாங்க. ஆனால் அந்த ஒரு டிசிப்ளினாக அவங்க இருக்கணும் சொல்லிட்டு அந்த எண்ணத்தில் தான் இது. தேவாரம், சமயம், பரதநாட்டியம், தவில், நாதஸ்வர வகுப்புகளில் பங்கேற்க ஆர்வமுள்ளோர் பத்துமலை திருத்தலத்தில் உள்ள ஆலய அலுவலகத்தில் மேல் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகுப்புகள் அனைத்தும் கட்டணமின்றி வழங்கப்படுகின்றன. நாட்டில் வெங்காய உற்பத்தி திட்டம் வெற்றியளித்தால் 30 கோடி ரிங்கிட்டை மிச்சப்படுத்த இயலும். வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு அந்த தகவலை வெளியிட்டார். ஸ்லாங்கூர் வேளாண் முன்னேற்ற வாரியம் PKPS மேற்கொண்டு வரும் சிறிய வெங்காய உற்பத்தி திட்டம் சிறந்த அடைவு நிலையை எட்டியிருக்கிறது. ஏக்கருக்கு 4 டன் வெங்காயம் அறுவடை செய்யப்பட்டதை அமைச்சர் சுட்டினார். நாடளாவிய நிலையில் வெங்காய உற்பத்தியை ஊக்குவிக்க சிறிய வெங்காய விதை ஆர்வமுள்ளோருக்கு இவ்வாண்டு இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் வழங்கப்படும். 2021 பயனீட்டாளர் தேவையை பூர்த்தி செய்ய 90 கோடியே 25 லட்சம் ரிங்கிட் மதிப்பில் 4,84,867 டன் வெங்காயத்தை மலேசியா இறக்குமதி செய்தது. அதில் இந்தியா மிகப்பெரிய அளவில் 57 விழுக்காடும், சீனா 20 விழுக்காடும், பாகிஸ்தான் 11 விழுக்காடும் மலேசியாவுக்கு ஏற்றுமதி செய்வதாக டத்தோஸ்ரீ முகமது சாபு குறிப்பிட்டார். மலேசியாவின் உற்பத்தி போட்டியாற்றலை மேம்படுத்தும் முயற்சி குறுகிய நடுத்தர கால அளவில் செயல்படுத்தக்கூடிய 33 முன்னெடுப்புகளை கொண்ட 32 நடவடிக்கைகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சு தெரிவித்தது.
தேசிய போட்டியாற்றல் செயற்குழுவின் முதலாம் கூட்டத்தில் அந்த முன்னெடுப்புகள் அடையாளம் காணப்பட்டதாக மித்தி தெரிவித்தது. அந்த திட்டத்தை வெற்றியடையச் செய்ய தொடர்புடைய அமைச்சு நிறுவனங்களுடன் கைகோர்க்கப்படும். 2033 வாக்கில் போட்டியாற்றல் மிக்க 12 பொருளாதாரங்கள் மத்தியில் மலேசியாவும் ஒன்றாக விளங்கும் மடானி பொருளாதார சட்டக இலக்குக்கு ஏற்ப அது அமைகிறது. முதலீடு, வர்த்தகம், உற்பத்தி, போட்டியாற்றல் ஆகியவற்றை வலுப்படுத்துவதன் வாயிலாக உயர் தாக்கம் மிக்க அதிக முதலீட்டாளர்களையும் வர்த்தக பங்காளிகளையும் ஈர்க்க இயலும். பொருளாதார நிலைத்தன்மை, அடிப்படை வசதிகள் மேம்பாடு, அரசாங்க நெறிமுறைகள், தனியார் துறையின் சிறந்த நிர்வாகம் ஆகியவை அதனை சாத்தியமாக்கும். ஸ்லாங்கூர் அம்பர்தனாங்கில் முன்னாள் தோட்ட தொழிலாளர்களுக்கென கட்டப்பட்ட 400 தரை வீடுகள் குடி புகுவதற்கு தயார் நிலையில் உள்ளன. அது அவர்களுக்கு நற்செய்தியாக இருந்தாலும் வர்த்தக வசதிகள் இல்லாதது ஒரு குறையாகவே இருக்கிறது. அதற்கு தீர்வு காணும் முயற்சியில் டங்கில் சட்டமன்ற ஒருங்கிணைப்பாளர் நோராஸ்லி சயிட் இறங்கியுள்ளார். புத்ரஜயாவில் மேம்பாட்டு திட்டத்தால் பெராங் பெசா, கலவே, சிஜிலி, மடிங்கிலி ஆகிய தோட்டங்களை சார்ந்த 400 முன்னாள் தொழிலாளர்கள் டங்கிலுக்கு அருகில் தமன் பெர்மாத்தா அடுக்ககத்தில் 1998 குடிபெயர்ந்தனர். அங்கு பல இன்னல்களை சந்தித்த அவர்களுக்காக சகல வசதிகளுடன் நிர்மாணிக்கப்படும் புதிய குடியிருப்பு முழுமை பெறும் தருவாயில் உள்ளது. இருப்பினும் தமன் பெர்மாத்தா அடுக்ககத்தின் கீழ்ப்பகுதியில் வர்த்தகம் மேற்கொண்டோர் தங்களது வாழ்வாதாரத்தை தொடர்வதற்கான வசதியை புதிய குடியிருப்பு கொண்டிருக்கவில்லை. அந்த சிக்கலுக்கு தீர்வு காண செப்பாங் நாடாளுமன்ற உறுப்பினரும் வீடமைப்பு ஊராட்சி துணை அமைச்சர் டத்தோ ஐமன் அத்தீரா சாபுவை சந்தித்து பேசப்போவதாக நூராஸ்லி சயிட் கூறினார். Kepada peniaga-peniaga, saya selaku pengarah, saya akan berusaha sehabis baik untuk memastikan agar perpindahan ini berjalan dengan lancar dan juga tapak ruang perniagaan ini akan disediakan bagi mereka-mereka yang berniaga di Taman Permata. அந்த விவகாரத்தை செப்பாங் மாய்கா தொகுதி அவரின் கவனத்திற்கு கொண்டு வந்தது. தமன் பெர்மாத்தா அடுக்கக மக்கள் புதிய குடியிருப்புக்கு மாறி செல்லும் போது எந்த ஒரு சிக்கலையும் எதிர்நோக்காமல் இருப்பதை ஆவண செய்யப்படும். கடை மறுபடியும் வியாபாரிகளுக்கு புதிய வீடமைப்பு திட்டத்தில் அந்த கடைகள் வரணுன்ற ஒரு போராட்டத்தில் நம்ம எல்லாரோட பேசிக்கிட்டு இருக்கோம். இது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்ற ஒரு இதில் மேற்கொண்டு நம்ம கொண்டு போக இருக்கின்றோம். ஏறத்தாழ 27 ஆண்டுகளாக அங்குள்ளவர்கள் வியாபாரம் செய்து வருகின்றனர். நூராஸ்லி சயிட் தலையிட்டால் தங்களுக்கு நல்ல தீர்வு பிறக்கும் என வியாபாரிகள் சிலர் நம்புகின்றனர். தமன் பெர்மாத்தா அடுக்ககத்தின் கீழ்ப்பகுதியில் 10 கடைகள் இயங்குகின்றன. வட கொலம்பியாவில் விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியதில் அதிலிருந்து 10 பேர் உயிரிழந்தனர். இறந்தவர்களின் உடல்களை தேடி மீட்கும் பணி மேற்கொள்ளப்படும் நிலையில் விபத்து நேர்ந்த இடத்திற்கு செல்வதில் சிரமம் நிலவுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பசிபிகா டிராவல் நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த இலகு ரக விமானத்தில் இருந்த விமானிகள் இருவரும் கப்பல் பணியாளர் என்மரும் அந்த விபத்தில் உயிரிழந்தனர். யூராடோவிலிருந்து மெடெயின் சென்று கொண்டிருந்த அது இன்று பிற்பகலில் கட்டுப்பாடு அறை உடனான தொடர்பை இழந்தது. ஊராவில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் அது விழுந்து நொறுங்கியது பின்னர் உறுதி செய்யப்பட்டது. தொடர்புடைய பகுதியில் தேடி மீட்கும் பணியில் 37 பேர் களமிறக்கப்பட்டுள்ளதாக என்டியோக்கியா மாவட்ட இடர் மேலாண்மை இயக்குனர் கார்லோஸ் ரியோஸ் புயர்த்தா தகவல் அளித்தார். போர் மேகம் சூழ்ந்த காசாவை சுகாதார சேவை குறைபாடும் நோய்களும் சேர்ந்து சிதைக்கின்றன. அந்த காரணங்களால் அங்கு இறப்பு எண்ணிக்கை அதிகமாக கூடும் என அஞ்சப்படுவதாக காசா நலவியல் செயலாக்க தரப்பின் அறிக்கை தெரிவித்துள்ளது. காசாவில் அக்டோபர் 2023 போர் மூண்டதிலிருந்து ஏறக்குறைய 46,000 பேர் இஸ்ரேலிய படையின் ஆயுத முனைக்கு இரையானார்கள். 1,09,000-க்கும் அதிகமானோர் காயமுற்றதாக அந்த அறிக்கை சுட்டியது. எனினும் இறப்பு எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கக்கூடும் என லண்டன் தி லான்செட் மருத்துவ இதழில் வெளியிடப்பட்ட லண்டன் சுகாதார நோய் தொற்று ஆராய்ச்சி நடுவ அண்மைய ஆய்வு கூறியுள்ளது. 2023 அக்டோபர் 7
7ஆம் நாள் தொடங்கி 2024 ஜூன் 30 வரை படுகாயத்தினால் பாலஸ்தீனர் ஏறக்குறைய 64,260 பேர் மரணித்திருக்கக்கூடும் என அந்த ஆய்வு கணித்துள்ளது. அதே காலகட்டத்தில் 37,000 பதிவு செய்யப்பட்ட மரண எண்ணிக்கையை காட்டிலும் அது 41 விழுக்காடு அதிகம் என அது தகவல் வழங்கியது. வணிக ஆவணங்களை போலியாக்கிய 34 குற்றச்சாட்டுகளிலிருந்து அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் நிபந்தனையின்றி விடுவிக்கப்பட்டார். அரசு தரப்பு பரிந்துரைக்கு ஏற்ப அந்த முடிவு அமைவதாக நீதிமன்றம் தெரிவித்தது. புளோரிடாவில் உள்ள தமது இல்லத்திலிருந்து மெய்நிகர் வழி அவர் அந்த வழக்கு விசாரணையில் பங்கேற்றார். இதற்கு முன்னர் அவர் மீதான குற்றம் மெய்ப்பிக்கப்பட்டது. குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் தண்டனையை அனுபவிக்க வேண்டும். இவ்வேளையில் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து ட்ரம்ப் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட்டார். அவர் விடுவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு சிறையோ பிணையோ விதிக்கப்படாது என அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். சிறை, வீட்டுக்காவல் அல்லது விசாரணை போன்றவற்றை அவர் எதிர்நோக்க நேரிடும் என முன்னதாக தெரிவிக்கப்பட்டது. வெனிசுவேலாவில் 3ஆம் தவணையாக அதிபராக பதவியேற்றார் நிக்கோலாஸ் மடுரோ. 2013 தொடங்கிய அவரது ஆட்சி 12ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்துள்ளதாக அந்நாட்டு அரசியல் வட்டாரம் தெரிவித்தது. வெனிசுவேலாவில் கடந்த ஆண்டு ஜூலையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் அவரது வெற்றியை அந்நாட்டு தேர்தல் ஆணையமும் கூட்டரசு நீதிமன்றமும் உறுதி செய்தன. நேற்று நடைபெற்ற அவரது பதவியேற்புச் சடங்கில் கியூபா அதிபர் மிக்கேல் டியாஸ் கனெலும் நிகராகுவா மேனாள் கிளர்ச்சிக்காரர் டேனியல் ஒர்டேகாவும் கலந்து கொண்டனர். நாட்டின் தலைவராக தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதை வெனிசுவேலா மக்களாட்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக 62 வயது மடுரோ வகைப்படுத்தினார். இவ்வேளையில் மடுரோ கொடுங்கோலன் எனவும் ஆட்சியை அவர் பறித்ததாகவும் அவரின் வைரியான எட்முண்டோ கொன்சாலெஸ் உருட்டியா குற்றஞ்சாட்டினார். அமெரிக்காவும் இங்கிலாந்தும் அவர் ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாததோடு அந்நாட்டுக்கு தடையை அறிவித்தது. மிக வெப்பமான ஆண்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 2024. தொழில்துறைக்கு பிந்திய காலத்தில் முதன்முறையாக கடந்த ஆண்டில் மட்டும் புவியின் வெப்பநிலை 1.5 பாகை அதிகரித்திருக்கிறது. புவி வெப்ப வரம்பை அது கடந்திருக்கிறது. 2015 பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தை எல்லா அரசாங்கங்களும் கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை இது எடுத்துரைக்கிறது. அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றைச் சேர்ந்த அறிவியலாளர்களின் தரவுகளை ஆய்ந்த பின் உலக வானிலை ஆய்வு நிறுவனம் இந்த தகவலை உறுதிப்படுத்தியது. அதன்படி இதுவரை பதிவு செய்யப்பட்டதிலேயே 2024 மிக வெப்பமான ஆண்டு என அது தெளிவுபடுத்தியது. உலக வெப்பமயமாதல் ஏற்றுக்கொள்ள கடுமையான சவால் என குறிப்பிட்ட ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டெரேஸ் பருவநிலை மாற்றம் மீதான நடவடிக்கைகளில் ஆக்ககர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தை 2024 எடுத்துணர்த்துவதாக கூறினார். கடுமையான பருவநிலை மாற்ற தாக்கத்தை தவிர்க்க இன்னமும் காலம் இருக்கிறது. அதற்கு தலைவர்கள் இப்போதிருந்தே செயலாற்ற வேண்டும் என குட்டெரேஸ் வலியுறுத்தினார். பாரதியார் கிண்ணம் லீக் அடிப்படையில் முதன்முறையாக நடத்தப்பட்ட அந்த காற்பந்து போட்டியில் தமன் துன் அமினா தமிழ் பள்ளி வாகை சூடியது. இறுதி ஆட்டத்தில் அது ஜலானியாயா அவால் தமிழ் பள்ளியை வீழ்த்தியது. கடந்த ஆண்டு நவம்பர் 29 தொடங்கிய அப்போட்டி இன்று நிறைவை எட்டியது. சொந்த திடலில் களமிறங்கிய தமன் துன் அமினா தமிழ் பள்ளியைச் சேர்ந்த மாணவ செல்வங்கள் மிளிர்ந்தனர். அப்போட்டியில் மொத்தமாக 10 அணிகள் பங்கேற்றன. தலா 5 அணிகள் என அவை 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டன. ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 நிலைகளை பிடிக்கும் அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறின. அப்போட்டியை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஃபர்ஸ்ட் டச் மாசாய் காற்பந்து சங்க தலைவர் திருச்சந்தர் ஆறுமுகத்திற்கு 3 சாதனை விருதுகள் வழங்கப்பட்டன. அவற்றில் மலேசிய சாதனை புத்தக விருதும் அடங்கும்.
உலக கிண்ண கோகோ போட்டியில் அதிரடி படைக்க இந்தியா புறப்பட்டனர் மலையக வீரர்கள். முதல் முறையாக பாரத மண்ணில் அரங்கேறும் அப்போட்டியில் தங்களுக்கு கடும் சவால் காத்திருக்கிறது என்பதை அவர்கள் மறுக்கவில்லை. அந்த சவாலை சமாளிப்பதற்கு இது நாள் வரையில் மேற்கொண்ட கடும் பயிற்சிகள் கை கொடுக்கும் என்பது அவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். இந்தியா புதுடெல்லியில் இம்மாதம் 13 தொடங்கி 19 வரையில் அப்போட்டி நடைபெறுகிறது. மலேசியா 15 ஆண்களையும் 15 பெண்களையும் அப்போட்டிக்கு அனுப்புகிறது. தாய் மண்ணின் மனத்தை அதில் தேசிய வீரர்கள் மணக்கச் செய்வார்கள் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாகும். ஆரம்ப காலத்திலே நாங்கள் எங்களுடைய பயிற்சியாளருடைய குழு வந்துட்டு இதை நம்ம அவர்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். பிறகு இந்தியாவிலிருந்து ஒரு பயிற்றுனர் வந்திருந்தார். ஸோ அவர் எங்களோட சேர்ந்து இந்த போட்டியாளர்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து இப்பொழுது அவர்கள் உலக அளவில் விளையாடுவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள். 25 நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் அதில் தங்களது பலத்தை சோதிக்க உள்ளனர். வெறுமனே இல்லாமல் பசுமையான நினைவுகளுடன் நாடு திரும்ப மலையக வீரர்கள் உறுதி பூண்டிருக்கின்றனர். Saya berasa sangat bangga untuk mewakili negara. Ini adalah kali ketiga saya bermain dalam sukan koko. Harapan saya berharap agar segala persediaan dan juga titik peluh yang sudah kami lakukan bersama tim-tim kami dapat kami persembahkan di peringkat di lapangan antarabangsa ini. எனக்கு மலேசியாவை பிரதிநிதிச்சு இந்த போட்டியில் கலந்துக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த நாட்டிலேருந்து எல்லா மாநிலத்திலேருந்தும் ஒவ்வொரு பிரதிநிதி இருக்காங்க. எல்லாரும் மூவினும் மட்டும் இல்லாமல் சபா சரவாலேருந்து கூட இன்னும் ஆள் நம்ம எல்லாரும் ஒன்றா இந்த காம்படிஷனில் எல்லாரும் பெருமையாக நம்ம நாட்டை பிரதிநிதிச்சு கண்டிப்பாக எது செஞ்சாலும் ஒன்றா வெற்றிகரமாக செஞ்சு முடிப்போன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் எல்லாரும் போகிறோம். கோகோ விளையாட்டு மலேசியாவுக்கு புதிதாக இருந்தாலும் அதில் ஈடுபட பலர் ஆர்வமாக உள்ளனர். உலக கிண்ண போட்டியில் அடையப்படும் வெற்றி அவ்விளையாட்டு மலேசியாவில் தொடர்ந்து காலூன்றி வழிகோலும் என்பது திண்ணம். மீண்டும் வரலாறு படைத்தார் நட்டாஷா முகமது ருஸ்லான். அந்த வீராங்கனை 2025 உலக கிண்ண போலிங் போட்டியில் வாகை சூடி மலேசியாவின் நட்பெயரை மணக்கச் செய்தார். அதில் வெற்றி கனியை பறித்த மலையகத்தின் முதல் தாரகையாகவும் நட்டாஷா முத்திரை பதித்துள்ளார். 1972 ஆண்டு தொடக்கம் அந்த உலக கிண்ண போலிங் போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. மகளிர் பிரிவில் 53 ஆண்டு காலம் வெற்றிக்காக போராடி வரும் நாட்டின் தாகத்தை நட்டாஷா தனித்திருக்கிறார். இம்முறை அந்த போட்டியை ஹாங்காங் ஏற்று நடத்தியது. இவ்வேளையில் ஆடவர் பிரிவில் இறுதி ஆட்டம் வரையில் முன்னேறிய முகமது ரஃபீக் இஸ்மாயில் வெற்றியை சீனாவின் டு ஜியான்ஷாவிடம் பறிகொடுத்தார். 27 வயதான முகமது ரஃபீக் முதல் சுற்றில் மிளிர்ந்த வெளியில் அடுத்த 2 சுற்றுகளில் சோபிக்கவில்லை. அவர்கள் இருவருக்கும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முகநூல் வாயிலாக தமது வாழ்த்துக்களை உரித்தாக்கினார். ஞான குரல் அமுத தாரணை ஓங்காரமான கலச்சத்தமிருத்துன்னில் பூங்காலமில்லை புரிந்து பிரணவமாக இருக்கின்ற அண்ணாக்கில், அதாவது ஓம்காரமான ஓம் எனும் ஒலியுடன் அமிழ்த காற்றை உண்டால் மரணமிலா பெருவாழ்வு உண்டாகும் என பகிர்கிறார் முதுப்புலவர் ஔவை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.